சரி, நம்மளோட முதலாவது மாடல் பேப்பர் தொடர்ச்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஃபர்ஸ்ட் டைம் முதலாவது மாடல் பேப்பர், ரெண்டாவது வீடியோ தான். ஸோ ஆல்ரெடி நம்ம விட்டுருந்தது 12வது கேள்வியில் தம்பி மிகுதி வினாக்களை இதுக்குள்ளே பார்த்து முடிப்போம். சரி கவனிங்க, 13 பால் 13 இதில் சொல்கிறார், கரடான கிடைத்தளம் ஒன்றில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொருள் மீது எஃப்னும் மாறும் விசை பிரயோகிக்கப்படுது. வரைபுல காட்டிருக்கிறாரு. எஃப் நோட்னு சொல்றது அதுக்கான எல்லை உராய்வம், அந்த குச்சிக்கும் தளத்துக்கும் இடையில. வினா, பொருளை தாக்குற உராய்வு விசை எஃப்எஃப் வந்து நேரத்தோட மாறுபடுற விதம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பர்ல செஞ்சு வரோம் இல்லையா, முதலாவதுல இருந்து இது ஒரு சிறந்த வினா, இது நல்ல வினா. இந்த வினாக்கு ஆன்சர் போறவன் தான் சரியா படிக்கிற மாணவனர். இப்ப என்ன பொறுத்தவரை பிழை விடக்கூடாது, சரியா யோசிக்கும். ஸோ பிள்ளைகள் பேப்பரில் சில இடங்களில் இப்படி வினாக்கள் வரும். நல்லா படிக்கிற மாணவர்கள் முன்னுக்கு செஞ்சோமே அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். சின்ன சின்ன ஐடியாக்களுக்குள்ள ஆன்சருக்கு போயிடலாம். அப்போ இதில் கொஞ்சம் டைம் எடுக்கலாம், கவனமாக யோசிக்கலாம். அப்படியான வினாக்கள் பிள்ளை விட்டுறக்கூடாது. இது தியரியை கொஞ்சம் ஆழமாக செக் பண்ணுற இடங்கள் தான் இந்த வினா. ஆனால் என்ன, சரியாக செய்யலாம். உண்மை சொன்னீங்கன்னா சரியாக வருவாங்க. சரி கவனிச்சிருக்கீங்க, இது குச்சி, இது பிரயோக விசை F. இந்த அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து டைமோட பாருங்க எப்படி சேஞ்ச் ஆகுது. இது தொடர்ச்சியா இப்படி ஒரு மாறலுக்கு ஏற்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, இப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதுல ஒரு தரவு சொல்றாரு, இதான் அதுல எல்லை உராய்வும் F நோட். நம்ம இப்படி சொல்லுவோம், இந்த F நோட் என்ற விசைய விட இது குறையுது T1 நேரத்துக்கு பிறகு. அவன் தரைக்குது பாருங்க, டைம் T1 இருக்குது. ரைட், தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கு. அவன் இந்த டைம் T1 வரைக்கும் சில இதில் சொல்றேன். சரி தொடரும் பாருங்க, கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. அவ இங்க பாருங்க, 0 தொடக்கம் T1 சொல்லுவோமா, 0 தொடக்கம் T1 இந்த நேர இடைவெளியில சொல்லுங்க. இந்த உடல்ல உராய்வு பெருசாரிக்குமா, பிரயோக விசை பெருசாரிக்குமா? அதான் படத்துல இருக்குது, பிரயோக விசை பெருசு, உராய்வு விட இது பெருசு. அப்ப சொல்லுங்க, பிரயோக விசை பெருசுன்றா அப்ப இந்த குச்சி என்ன செய்யணும், விளைவு விசை இருக்குது, 6 முடிக்கு தான் ஆகும். ஆகவே இந்த குச்சி இந்த பக்கமா 6 முடிக்கு ஆகும். சரிதானே? அப்ப இந்த நேர இடைவெளியில இவருக்கு ஒரு எக்ஸலரேஷன் ஒன்று இருக்கின்றது. ஆரம்ப வேகம் 0 இருந்தாலும் பரவாயில்லை, ஆரம்பத்திலேயே இவரை விட நல்ல பெரிய பிரயோக விசையை கொடுத்துருக்கிறோம். அப்போ ஆரம்பத்திலே வலப்பக்கம் 6 முடிக்கும். அப்போ 0 வேகம் உடனடியே அடுத்த கட்டம் வேகத்தை பெற்று குச்சிய. சரி, அப்போ இந்த நேர இடைவெளியில் இவர் வலப்பக்கமா 6 முடுக்க போறார், இயங்க போறார். சொல்லுங்க, இயங்கும் போது அவர்கிட்ட இருக்கிற உராய்வு என்ன உராய்வு? டைனமிக் ஃப்ரிக்ஷன், என்ன இயக்கவியல் உராய்வு. அப்போ இதில் தாக்க போறது இந்த சந்தர்ப்பத்தில் இயக்கவியல் உராய்வு. இயக்கவியல் இயல்பு என்ன, அது மாறாது. பிரயோக விசையில தங்காது, அல்லது அவர கதில தங்காது, விளங்குத ஆர்முடுகள வருமல்ல தங்காது, விளங்காது, மாறாது. சரிப்பா சொல்லுவோம். அப்போ இந்த நேர இடைவெளியில எந்த கூற்றில தாக்குற உராய்வு இயக்கவியல் உராய்வு, அது நேரத்தோட மாறாது. அப்போ வருவோம், நம்மளோட வினாதான் கூற்றில தொழில்படுற ஃப்ரிக்ஷன் FF டைமோட சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த இருக்குது T1 டைம், இது வரைக்கும் அது மாறாது. என்ன பெருமதியில் மாறாது, அவர் FD இயக்கவியல் உராய்வுல மாறாது. சரி, அடுத்த கட்டம் இங்க பாருங்க, இந்த T1 வரும் வரைக்கும் அப்ப இவர இயக்கத்தை எப்படி சொல்லலாம்? ஆர்முடுகள். சரி தம்பி, சீரான ஆர்முடுவா, அதிகரிக்கும் ஆர்முடுவா, குறையும் ஆர்முடுவா? 3 இருக்குது. எது? குறையும் ஆர்முடு. என்ன காரணம்? இவர் மாறாது, இவரை விட இவர் பெருசி, ஆனா இவர் குறைஞ்சுக்கிட்டே வராரு. அப்ப இவர்ல வலப்பக்க விளைவு விசை இதுல இருந்து இதை கழிக்கிறது, இவர் குறைஞ்சு வரதால வலப்பக்க விளைவு விசை குறையுது. வலப்பக்க விளைவு விசை குறையறதால ஆர்முடுகள பருமனும் குறைஞ்சு கொண்டு வரும். அப்போ குறையும் ஆர்முடு. வேகத்துக்கு என்ன நடக்கும், கதிக்கு என்ன நடக்கும், கூடி கொண்டு வரும். என்ன காரணம்? அது ஆர்முடுகள் குறைஞ்சாலும் தம்பி, அதுக்கு ஆர்முடு இருக்குதே, ஆர்முடு வந்தா வேகம் கூடித்தானே ஆகணும், எக்ஸலரேஷன். அப்போ ஒரு வேகம் கூடிக்கிட்டே வரும். அப்ப இந்த நேர இடைவெளியில இது குறையும் ஆர்முடுகளுக்கு உட்படும் குச்சிட வேகம் கூடிக்கொண்டே வரும், கூடிக்கொண்டு வரும்பாரு. சரி, இந்த கணத்துக்கு பிறகு அப்ப என்ன நடக்கும்னு சொல்றேன், அது எங்க இருக்கு. அப்ப டைம் T1ல அந்த குச்சிக்கு ஒரு வேகம் ஒன்று இருக்கும். என்ன, அது வேகம் கூடிக்கொண்டு வந்து ஒரு பெரிய வேகம் ஒன்று இருக்கும். சொல்லுங்க, இதுக்கு பிறகு
நம்ம பிரயோகிக்கிற விசை தானே அது எல்லை உராய்வு விட குறைஞ்சிட்டு பார்த்தீங்களா, எல்லை உராய்வு விட குறைஞ்சிட்டு. இப்போ என்ன நடக்கும்? இப்போ நான் சொல்றேன், இந்த எல்லை உராய்வு இயக்கவியல் உராய்வு கிட்டத்தட்ட சமன் எடுப்போமே. சரி, அப்படி எடுத்தாலும் நீங்க பாருங்க, இப்போ நம்மளோட விசை வந்து குறைஞ்சிட்டு, இந்த ஃப்ரிக்ஷன் வந்து குறைஞ்சிட்டு, சரி, பிரயோக விசை வந்து குறைஞ்சிட்டு, இது சின்னது. இப்போ இதான் கதை. இந்த பக்கம் ஒரு உராய்வு வந்து என்ன உராய்வுன்னு சொல்லுவோம். இப்போ நான் கேட்கறது இதான், இந்த கணத்துல எல்லை உராய்வுடைய குறையறதால இந்த குச்சி உடனடியே ஓய்வுக்கு வருமா? இல்லை. ஏனண்டா இவருக்கு ஒரு வேகம் இருக்குது, வேகம் இருக்குது, வேகம் இருந்தா இயங்கிட்டு தானே வந்து ஒரு அமர் முடிஞ்சு தானே ஓய்வுக்கு போகணும். பாருங்க கதை. அப்ப வேகம் இருக்குது. இப்ப நம்ம சொல்லுவோம் இந்த உராய்வோட ஒரு சின்ன சரிக்கின்ற எடுப்போம், நம்மளோட பிரயோக விசை சின்னது. அப்ப சொல்லுவோம் பிரயோக விசை சின்னதுன்னா விளைவு விசை இடது பக்கம் தானே வரும். அப்ப விளைவு விசை இடது பக்கம் வந்தா இவர் வலப்பக்கமா அமர் முடுக தானே வேணும். அப்ப இதுக்கு பிறகு இவர வேகம் என்ன செஞ்சு போகும்? குறைஞ்சு கொண்டு வரும். விளங்கணும் அது. இவர வேகம் குறையும் காரணம் அமர் முடுகளுக்கு உட்படுது. ஏன்னா விளைவு விசை அவரை இயக்கத்துக்கு எதிராது. அப்ப அவரை அமர் முடிக்கிட்டு போகும். அமர் முடுகுதுன்றாலும் தம்பி கதை அது இயங்குது தானே, விளங்குதா? வேகம் குறைஞ்சு கொண்டு இயங்குது தானே. அப்ப இயங்குனா என்ன உராய்வு இருக்கணும்? இயக்கவியல் உராய்வு. அப்ப விளங்க இயங்குதண்டா இப்போ இங்க FD தான் இருக்கி, அதான் விளங்கணும் முக்கியம். அப்ப பாருங்க இப்போ அந்த FD தான் நான் தொடர்ந்து வரைய போறேன். எது வரைக்க மாட்டா இங்க பாருங்க, இதுக்கு பிறகு இவர வேகம் குறைஞ்சு கொண்டு வரும். அந்த வேகம் குறையிற அளவு இருக்கு இல்லையா, அது கூடுமா நேரத்தோட குறையுமா? கூடும். ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த பிரயோக விசையை குறைஞ்சு கொண்டு வருது, இயக்கவியல் உராய்வு மாறாது. இவரை விட இவர் தான் பெருசு. அவ இவர் சின்னதாக 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 இடப்பக்கம் இருக்கிற விளைவில் கூடிக்கிட்டு வரும். ஏன்னா இவர் மாறாது இருக்கிறது பெரிய ஆள், எதிர்த்தாள் வந்து சின்னால் வந்து சின்ன குறைஞ்சு கொண்டே போறாரு. அப்ப இடப்பக்க விளைவு வந்து நல்லா கூடிக்கிட்டே வரும். பாருங்க இடப்பக்கமா விளைவு கூட கூட நம்ம சொல்லலாம் இவர் அமர்முடுகள் இருக்கு இல்லையா பெருசாகும். அப்ப அமர்முடுகள் பெரிதாகுதுன்றா இவரோட வேகம் விரைவா குறைஞ்சிக்கிட்டு வரும். குறைஞ்சி ஒரு கட்டத்துல வேகம் பூஜ்ஜியமாகும். வேகம் பூஜ்ஜியமாகிற டைமை T2 வந்து எடுக்கிறேன். இந்த டைம்ல வேகம் பூஜ்ஜியமாகுது. குச்சிட வேகம் பூஜ்ஜியமாகிற டைம் வந்து எடுப்போம் தம்பி. அப்ப குச்சிட வேகம் பூஜ்ஜியமாகிறதுக்கு இடையில ஒரு குறிப்பிட்ட தூரம் அமர முடிகிறாரு. அப்ப அந்த தூரம் அமர முடுகும் போதெல்லாம் இயங்கினாரு. அப்ப இயங்கும் போதும் இயக்கவியல் உராய்வு தான் இருக்கும். அப்ப T2 வரைக்கும் இயக்கவியல் உராய்வு தான். அவ அப்படியே நின்று. சரி, இதுக்கு பிறகு பாருங்க, இங்க பாருங்க, இதுக்கு பிறகு இப்போ குச்சி ஓய்வுக்கு வந்துருக்குது, அமர் முடிச்சு வேகம் பூஜ்ஜியம். இப்ப சொல்லுங்க ஓய்வுக்கு வரக்குள்ள சில கதைகளுக்கு வரும். இயக்கவியல் உராய்வு இருந்துட்டு இருந்து அது கிட்டத்தட்ட எல்லை உராய்வுக்கு சமனா இருந்துகிட்டு இருந்து. ஆனா இதன் போதுள்ள உராய்வு, அதாவது நம்மட உராய்வு இல்லை சாரி பிரயோக விசை பெரிதா சின்னதா? சின்னதா. இங்க பாருங்க, இதுக்கு கிட்டத்தட்ட இயக்கவியல் உராய்வு. ஆனா இப்ப நம்ம T2 ஓய்வடையக்குள்ள பிரயோக விசை நல்லா சின்னது. பாருங்க நம்மட பிரயோக விசை இந்த அடிக்குது. ஓய்வுல இருக்கிற ஒரு ஆளுக்கு இப்போ ஓய்வுக்கு வந்துட்டு இப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம இங்க தாக்குற உராய்வை பத்தி சொல்லுவோம். நிலையியல் உராய்வு இருக்குதானே, அதை எப்படி பார்க்கறது? இங்க உள்ள பிரயோக விசை எல்லை உராய்வோட சின்னதா இருந்தா இந்த குற்றில தாக்குற உராய்வு விசை பிரயோக விசைக்கு சமனடைக்கும். பிசிக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இவரை சரியா இவர் ஈடு செஞ்சு இவரை இயங்க விடாது. ஏன்னா இவர் எல்லை உராய்வு விடையும் இது சின்னது பிரயோக விசை. அப்ப இந்த விசைக்கு அது இயங்க விடாது. அப்ப நம்ம சொல்லலாம் இது ஓய்வுக்கு வந்த பிறகு இந்த பிரயோக விசையை சமனா எதிர்க்கிற உராய்வு விசை தான். அப்ப இந்த FF சரியா இவருக்கு சமனடைக்கும். அந்த உராய்வு நிலையியல் உராய்வு, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். எனது ஓய்வுலேயே வச்சுக்கிட்டு இருக்கும் இதுக்கு பிறகு. அப்ப இதுக்கு பிறகு இந்த குச்சி நீங்க இப்படி ஒரு விசையை அப்படியோ குறைச்சிக்கிட்டு போனாலும் குச்சி இயங்காது, சரியா இவரை ஈடு செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா விளங்கணும், இவங்க ரெண்டு பேரும் பரமல்ல சமனா நிற்பாங்க. இவர் சரியா இவரை எதிர்த்து ஈடு செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, ஓய்வுலேயே இருந்துகிட்டு இருக்கும். அப்ப இவர் எப்படி குறைகிறாரோ அதே போல இந்த உராய்வு குறையும். சரி, அப்ப அந்த உராய்வு குறையத்தானே போகுது. ஆனா ஒன்று விளங்கணும், இந்த கட்டத்துல உள்ள உராய்வு இந்த இயக்கவியல் உராய்வு அதை விட சின்னது. இயக்கவியல் உராய்வு கிட்டத்தட்ட எல்லை உராய்வு கிட்ட சமனாவது வரைக்கும். அவை பாருங்க, அதுக்கு இடையில இவ்வளவு தூரத்துக்கும் பிரயோக விசையை குறைஞ்சு வந்திருக்குது. அந்த விஷயத்தான் இப்ப உராய்வு சமப்படுத்தும். அது சின்னது. அப்ப இது சடிகு குறை ஒன்றை காட்டித்தான் திரும்ப இந்த பிரயோக விசை எவ்வளவோ அதை சரியா சமப்படுத்தும். பிரயோக விசை குறைகிற மாதிரி உராய்வு குறைஞ்சு கொண்டு வரும். இப்படி இருக்கிறது பாருங்க. சரி, 13வதுக்கான ஆன்சர்ல இந்த அடிக்கிற சடுதி குறைவு 4வதுல நீங்க காட்ட வேண்டி வரும். சரி, அப்ப இதுக்கு 4
இனி பாருங்க 14 என்னை பொறுத்த வரைக்கும் 14, 15, 16, 17 இதுகளில் சாதாரண வினாக்கள் இருக்கும். டைம் எடுக்கும், தேவையே வராது. வாசிக்க ஆன்சர் போகக்கூடிய வினாக்கள் இருக்கும். இப்படி வினாக்கள் தான் கவனமாக செய்யணும். அதான் பொறுத்து டைமை சேவ் பண்ணுற இடத்துல சேவ் பண்ணுறது, எங்கன்னா நீங்கள் அதை கொஞ்சம் டைம் கூட கொடுக்கணுமோ அந்த இடத்துல சேவ் பண்ண டைமை அப்ளை பண்ணணும். சுருக்கம் எந்த வினாவும் பிள்ளை வைக்க கூடாது. இயலுமான அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக யோசிக்கணுமெண்டா அப்படி வர வினாக்கள் 13 இருந்து நம்மக்கிட்ட டைம் இருக்கும். அங்கே முதல் டைம் தான். டைமை வச்சுருந்தோம்னா மூணு அழகாக வேலை செய்யும், பதட்டப்பட மாட்டோம், சரியான ஃபிசிக்ஸை அப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். அப்போது எங்கே டைமை சேவ் பண்ணணுங்க தம்பி, அங்கே நம்ம சிம்பிளாக ஆன்சர் போக பழகிக்கும். 14 கவனிங்க, 3 கிலோ பனிக்கட்டி ஒன்றின் மீது நேரெக்ஸ் திசை வழியே தாக்கும் விசையின், அதாவது எஃப்எக்ஸ், நேரெக்ஸ் திசை வழியில தான் தாக்குதான். பனிக்கட்டின்னு சொல்றது தம்பி உங்களுக்கு உராய்வு இல்லை, அதுக்கு தான். சரி பாருங்க, T7 நோட்ல பனிக்கட்டி 3 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தை கொண்டு தான் இருந்திருக்குது ஸ்டார்ட்ல. T7 நோட்ல அதுவும் நேரெக்ஸ் திசையில தான் இருந்திருக்குது. சரி வினா, 11 செகண்ட்ல அந்த பனிக்கட்டி குற்றிக்கு என்ன வேகம் இருந்திருக்குன்னு கேட்கிறார். சரி, இதுல உள்ள பிசிக்ஸ் என்ன? விசை நேர வரைபட பரப்பு எதை தரும்? உந்தத்தையா உந்த மாற்றத்தையா? அந்த நேர இடைவெளியில உள்ள உந்த மாற்றம் என்ன மொமெண்டத்தில் வர சேஞ்சு தரும் நமக்கு உந்த மாற்றம். சரி, அவ இதுக்கு வாங்கின பரப்பு. அப்ப இந்த திசையில விசை நேர வரைபட பரப்பு உந்த மாற்றம் என்ன? திணிவின்று இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகம். இந்த திசை நேரெக்ஸ் திசையில இறுதி வேகம், நேரெக்ஸ் திசையில ஆரம்ப வேகம். நேரெக்ஸ் திசையில உள்ள விளையுள் விசை நேரத்தோட மாற வரைபட பரப்பு எல்லாம் தெளிவா இருக்கணும். நமக்கு தெரியும் இதுல அந்த விசை தான் விளையுள் விசை என ஒரு ஆய்வு இல்லை. ஆகவே அந்த விசை விளையுள் அதே போல நேரெக்ஸ் திசையில தான் இருந்தது. அப்ப இது சரி. பரப்பு பார்ப்போமா? அப்ப இதுல பிளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. பிளஸ்ல இருந்து அப்போ கீழே இருக்கிறத கழிச்சு விடணும். பிளஸ் எவ்வளோன்னு பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 8, 3 × 6 18, 26, 3 பிளஸ்ல 29 இல்லையா? மைனஸ்ல பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 2 2 × 4 8 10 14. அப்போ பிளஸ்ல 29 மைனஸ்ல 14 இருக்குதுன்னா, ஆகவே சொல்லுங்க நெட் ஏரியா எவ்வளவு இதுக்கு விளைவுள்? மொத்தமா பாருங்க விளைவுள் பரப்பு 29ல 14 கழிங்க 15. சரி, திணிவோட பெருமதி தம்பி 3 சொன்னார். இறுதி வேகம் கணிக்க போறோம். ஆரம்ப வேகம் நேரெக்ஸ் திசையில தான் ஆரம்ப வேகம் போடுறோம். நேரெக்ஸ் திசையில ஆரம்ப வேகம் உங்களுக்கு 3. ஆரம்ப வேகம் மறை எக்ஸ் திசையில இருந்திருந்தா இதுக்கு -3 போட்டுக்கணும். தெரியும் உங்களுக்கு இல்லையா? 15 3 பிரிங்க 5, -3 கொண்டு போய் கூட்டுங்க, வீர விரும்பதி 8 வரும். ஆகவே 8 மீட்டர்/செகண்ட் இருக்கிற ஆன்சர் ஓடிவாங்க 4 ஆகும். சார் 15 பாருங்க. 15 பையன் ஒருவன் கட்டிடம் ஒன்றுட உச்சிலிருந்து 6 மீட்டர்/செகண்ட் கிடைவேகத்தோட பந்து எறிகிறானா. பந்து கட்டிடத்திலிருந்து 12 மீட்டர் விலத்தி நிலத்தில் விடுது. கட்டிடத்தில் உயரமா சொன்னேன். இதுல சாதாரண வினாக்கள் முடிச்சு விட்டுருவோம். அப்ப சொல்லுங்க, பந்து எவ்வளவு கிடையிட பேச்சுக்கு உட்படுத்தி தெளிவா சொல்றாரு. 12 மீட்டர். கிடையத்தான் ஆரம்ப வேகம் 6 இருக்குது. ஆகவே கிடையா S=UT போட்டு விடுவீங்க. என்ன அப்ப சொல்லுங்க, கிடையா இவர் சுருக்கமே தான் ஒவ்வொரு செகண்டுக்கும் 6 மீட்டர் போகும். எனக்கு கிடை வேகம் மாறாது. அப்போ 12 மீட்டர் போகிறதுக்கு 2 செகண்ட் எடுக்கும். அவ்வளோதானே, ஒரு செகண்ட்ல 6 போகும். சரி, அப்போ 2 செகண்ட் தான் இவர் வழியில இயங்கிருக்கிற நேரம், அல்லது எரிஞ்ச இடத்துல இருந்து நிலத்தை அடிக்கிறதுக்கு இடையில நேரம். ஆகவே சொல்லுங்க, 2 செகண்ட்ல நிலை குத்தா எவ்வளவு இயங்கிருப்பார்? நிலை குத்தா தம்பி ஆரம்ப வேகம் 0 கீழே. எனக்கு கிடையாது எரிஞ்சார். அப்ப நிலை குத்த ஆரம்ப வேகம் 0 சொல்லுங்களேன். முதலாவது செகண்டுக்கு எவ்வளவு இயங்குது? ஹாஃப். நமக்கு தெரியும் 0 வேகத்தில் விட்டோம்னா நிலை குத்த கீழே ஃபர்ஸ்ட்டுக்கு இயங்குறது 5 மீட்டர். அடுத்தது அதை விட 10 கூடு. அப்போ 5 இந்த அதை விட 10 கூடன்னா எத்தனை? 15. அப்போ 5 15 எத்தனை? 20 சொல்லலாம். அல்லது சும்மாவே சொல்லலாம், கீழ் நோக்கி S=12 GT வருது. போடுங்க சார். அப்போ சொல்லுங்க, ஏன்னா U இல்லை கீழ் நோக்கி
இது 10 தம்பி 2 செகண்ட்ல இயங்குறாரு. அப்ப அது உங்களுக்கு 20 தானே போகும். ஸோ 20 மீட்டர்னு சொல்றது 2ஆவது. வாங்க 16 பாருங்க. நீர் தடாகத்துல நீர் மட்டத்திலிருந்து 5 மீட்டர் உயரத்திலிருந்து 100 கிலோ திணிவுடைய ஒரு மனிதன் பாயிறான். இவன் எப்படி ஆரம்ப வேகம் 0, நீருக்குள்ள ஒரு 0.4 செகண்ட் இயங்கி ஓய்வுக்கு வந்துடுறான். ஸோ நீரால் அளிக்கப்பட்ட தடை நம்ம எப்படி சொல்லுவோம், மாற்றிக்கோங்க. அந்த சரிதான், நீரால் அளிக்கப்பட்ட சராசரி தடைன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா பிசுக்கு விசையெல்லாம் அவர் வேகத்தோட மாறுபடுறால் அப்போ நம்ம பொதுவாக சராசரின்னு போட்டு விடுவோம். சார் பிசுக்கு விசை இல்லைன்னா மேலுதைப்பு மட்டும் இருக்கும், அது மாறாது. அப்போ அதை நம்ம போடலாம், பொதுவாக சும்மா தடைன்னு சொல்லலாம். பிசுக்கு விசையின் கருதுறதால சராசரின்னு போடுவோம், மாறா பெருமைன்னு சொல்ல வரணும். சரி பாருங்க 16. இதான் நீர் மட்டம். இப்படியோ இயங்கி வந்தார், இங்கே 0 வேகம் இயங்கி நீருக்குள்ள ஒரு வேகத்தோட நுழைகிறார். 0.4 செகண்ட் இயங்கி வேகம் 0க்கு வந்துருக்கு. இவர் வழியில இயங்கினார் தம்பி 5 மீட்டர் இல்லையா. சரி, இப்ப வினா இவர் வழங்கின தடை விசை நீர் வழங்கின. இப்ப சொல்லுங்க, நீருக்குள்ள நுழையிற கதி என்ன? இந்த கதையை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் இங்கே உங்களுக்கு டைம் தந்துருக்கிறது. நான் சக்திக்கு போகவில்லை. பொதுவாக சக்தி காப்பு தத்துவம் வரக்குள்ள அங்கே டைம் வராது, விளங்க டைம் வராது. வலு எல்லாம் சம்மந்தப்பட இல்லை, என்ன வலு கொண்டு வரக்குள்ள டைம் வரலாம், வலு இல்லாமல் இல்லை. அப்போ நீங்கள் சக்தி காப்பு தத்துவம் உங்களுக்கு யோசிக்க தேவையில்லை. ஏன்டா இங்கே டைம் இருக்குது. டைம் இல்லைன்னா நம்ம சொல்லலாம், இந்த வினா அப்படி சொல்லலாம். இவர் ஓய்வில் இருந்து பாயிறாரு, இதுக்குள்ள ஒரு 4 மீட்டர் இயங்கி ஓய்வடைகிறார். ரீசெண்டாக வந்து ஒரு பாஸ் பேப்பர் வினா ஓய்வடைகிறாருண்டா இங்கே டைம் சம்மந்தப்பட இல்லை. அப்போ ஆரம்பத்தில் இயக்க சக்தி இல்லை, இப்போவும் இயக்க சக்தி இல்லை. அப்போ இவ்வளவு தூரம் விழும்போது அவர் இழந்த அழுத்த சக்தி இந்த இடத்துல நீர் பிரயோகிச்ச தடைக்கு எதிராக தான் இழக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த நீர் பிரயோகிச்ச தடை விசைன்ட்டு இதுக்குள்ள இயங்கின தூரத்தால் இருக்குன்னா இவர் இழந்த முழு அழுத்த சக்தியும் வரும், கதை முடிஞ்சிடும். இந்த தூரம் சரி. ஆனால் இங்கே டைம் தந்துருக்கிறதால நான் சக்திக்கு போகாம இதை முடிக்க பார்க்குறேன். சரிங்க பாருங்க. அப்போ இது நமக்கு தெரியும், வழியில இயங்கி வரக்குள்ள h தூரம் விழுந்தாருன்னா அவரோட கதை √2gh தெரியும். அப்போ 5 மீட்டர் விழுந்தாருன்னா √2g × 5. அப்போ 2 10 அளவு இருக்கு, 20 5 அளவு இருக்கு, 100க்கு வர்க்கமூலம் எடுத்தீங்கன்னா இது சாதாரண ஒரு சுருக்கல். அதுக்கு கீழ் நோக்கியெல்லாம் போட்டு பார்க்குறீங்களா, இது ஞாபகம் இருக்கணும். √2gh h தூரம் விழுந்த வழித்தடையெல்லாம் இல்லை. ஸோ தம்பி அப்போ 100க்கு வர்க்கமூலம் எடுத்தால் 10 மீட்டர்/செகண்ட். அவ இதில் 10 மீட்டர்/செகண்டோட தான் நீருக்குள்ளே போகிறாரு. 0.4 செகண்ட் இயங்கி ஓய்வு போகிறார். இப்போ சொல்லுங்க, இவரை நீருக்குள்ள இயங்கும் போது இவர்கிட்ட தாக்குற விசை 2. ஒன்று நிறைகீழ் 1000 100 கிலோ உண்டா. அடுத்தது நீர் பிரயோகிச்ச அந்த தடை விசை தான். இது நம்ம சீரானதை எடுக்க போகிறோம் சராசரின்னு சொல்லி. இப்போ நீங்கள் ஒன்று கெஸ் பண்ணலாம், இந்த ஆர் வந்து 1000 விட பெருசு அரைக்குமா சின்னதா? பெருசு அரைக்கிறதால தான் இதுக்குள்ள அமர் முடுகிறார். அப்போ தானே இவருக்கு கீழ் நோக்கி அமர் முடுகள் என்ற இயக்கம் கிடைக்கும். அப்போ 1000 விட ஆர் வந்து பெருசு அரைக்கும். அப்போ ஆர் வந்து 1000 விட பெருசு அரைக்கிறது எங்க? எல்லாத்துலேயும் பெருசாக தானே இருக்கணும். அப்போ நம்ம அந்த ஐடியா விடுவோம். எப்படியும் இதை விட இது பெருசாக தான் இருக்கணும். 5ம் அப்படித்தான் இருக்குது, நீக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அப்போ அடுத்து சுருக்களுக்கு வரும். சரி, இப்போ கீழே வாங்கி இதில் நமக்கு தெரியும், இந்த திசையில் நம்ம போட்டால் இப்படி தான் பார்க்குறது. இதில் உந்த மாற்றம் விளைவுள் விசை நேரத்தோட மாறுது. இப்போ சொல்லுங்க, இதில் விளைவுள் விசை சீராக தானே இருக்குது. அப்போ நீங்கள் இப்படி F = ma 6 முடுகள் தெரியும், வேக மாற்றத்தின் கீழ் நேரம், அதிலிருந்து போகலாம், குழப்பம் இல்லை, இப்படியும் செய்யலாம். சரி, இப்போ இதன்படி நம்ம 6 முடுகளை கணிக்கலாம். வேக மாற்றத்தை நேரத்தால் விரிப்போம். ஏன்னா இவர் சீரான 6 முடுகள் பருமன்ல தான் சொல்கிறேன். பருமன்று விளங்கிட்டு தானே உங்களுக்கு அமர் முடிக்க போகிறதால வேக மாற்றம் 10. அது 0.4 பிரிஞ்சு பார்ப்போம், எத்தனை வர போகும்? 25 வரும். விளங்குதா? 10 0.4 பிரிச்சிங்கன்னா 25. அப்போ ஒரு 25 அமர் முடுகளுக்கு தான் உட்படுறாரு. இப்போ கீழ் நோக்கி F = ma போடுவோம். பாருங்க, 1000 - r. சரி, பார்த்துக்கணும். இது m × a படி இது 100, a வந்து கவனம் -25. இந்த அமர் முடுக்கு தனி போகிறேன். அப்போ 6 கூட -25. அப்போ இவர் அங்கால கொண்டு வாங்க, இது 2500 இங்கே வந்து கூட்டு. ஆகவே உங்களுக்கு 1000 கூட்ட 3500 வரும். திரும்பவும் சொல்றேன், இந்த வினா பிழை எடுத்துடக்கூடாது. இதில் பிழை எடுக்கிறதுக்கு இடம் இல்லை, பெரிய சுருக்களும் இது இல்லை. ஸோ 3500 சொல்ற ஆன்சர் நீங்க 5வது ஓடும். 17 கோடி 17
இதில் ஒப்பமான கப்பி ஒன்று மையத்தினோடு செல்லும் நிலைத்த கிடையச்சு பற்றி சுழலக்கூடியது. இதன் மீது போடப்பட்ட இலேசான நீலா இலையில ஒரு முனையில 60 கிலோ திணிவு கட்டப்பட்டும் இருக்கு. அது வலது பக்கம் பாருங்க. இந்த திணிவு கிடைநிலத்தில் ஓய்வில் இருக்கிற வகையில் வைக்கப்பட்டிருக்குதான். இலையில மறுமுனையில குச்சியை விட திணிவு குறைஞ்சால் 50 கிலோ திணிவு உள்ள மனிதன் 1 மீட்டர் செகண்ட் -2 என்ற ஆர்முடுகளோட மேலே இயங்கி போறான். வினா திணிவு அந்த குச்சிக்கு தாங்கால அது நிலத்துக்கு கொடுக்குற உதைப்பு என்ன பாருங்க கேட்குறாரு. இதை பாருங்க. ஸோ இதுக்கு அப்படி இது குறித்த குச்சி இங்கே தான் மனிதன் குச்சி ஏறுறான். சார் எப்படி வரைகிறேன்னு பாருங்க. இப்படி இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு ஏறுறதா எடுப்போமே கதை பார்த்துக்கிட்டு சொல்லுங்க. மனிதன் மேலே ஏறுறான். மனிதனுக்கு இப்போ சொல்லுங்க எவ்வளோ விளைவு விசை வரப்போகுது? திணிவு தர 6 முடு தானே, திணிவு 50. மேலே எவ்வளோ 6 முடுகளோட ஏறுறான் தம்பி? ஒன்றோட. அப்போ 50 ஒன்றாடு பிறகுனா 50. அப்போ சொல்லுங்க மனிதனுக்கு விளைவு விசை மேலே 6 முடுகுற திசையில தான் விளைவு விசை இருக்கணும். 50 என்ற விளைவு விசை இருக்கே ஏறும். அப்போ நீங்கள் சொல்லுங்க மனிதனில் இலை பிரயோகிக்கிற இழுவை எவ்வளோ வரைக்கும்? மனிதன் நிறை எவ்வளோ தம்பி? 500. விளைவில் விசை மேலே தானே 50 இருக்கணும், எம்ஏ பிறக்கும். அப்போ விளைவில் மேலே இருக்கணும்டா இந்த இலை இவன் கையை மேலே 550 இழுக்கணும் இல்லையா? விஷயம் முடிஞ்சுது. அப்போ தான் நம்ம சொல்லலாம் 550 500 போக விளைவில் விசை 50. சரி, அவன் இந்த இலை இவன் கையை 550 இழுக்குது. அதே காரணம் இவன் இலையை 550 இழுக்குது. சரி, அதே இலை இந்த பக்கமா, ஏன்னா இது நீலா இலை. அப்போ அதில் முழு நீளத்திலையும் சமனான பருமநிலை சமனான இழுவை விருத்தியாகும். அப்போ அதே இலை இந்த இடத்துல இந்த குச்சியை மேலே இழுக்கும் 550. ஆனால் குச்சியில் நிறைய எவ்வளோ தம்பி? 600 60 கிலோ. அப்போ சொல்லுங்க குச்சி இயங்குமா இல்லை? ஏன்னா நிறைய விட சின்ன விஷயோட தானே இலை இழுக்குது. அப்போ இயங்காது. சரி, இப்போ பாருங்க. அப்போ இது 600. அப்போ இது ஓய்வில் இருக்கணும்ன்றா இந்த நிறை ஈடு செய்யப்படும். எவ்வளவு? இது 550. இவர் நிலத்தை கீழே ஒரு விசையோட தள்ளுவார். நிலம் அதுக்கு சமனான மருதாக்க விசையை கொடுக்கும். அந்த விசை 50 இருக்கும். 50 வந்தா தான். அப்போ இந்த 550 50 சேர்த்து இவரில் மேலே 600 அது நிறைய ஈடு செய்யும். ஸோ குச்சி சமநிலை இருக்கு. அப்போ இவர் நிலத்துக்கு 50 கொடுப்பார் குச்சி, நிலம் சமநிமதமான 50 கொடுக்கும். ஆகவே நிலத்தில் பிரயோகிச்ச உதைப்பு 50 நிமிடம். 50 இருக்கிறது 4வது கோடி வருவீங்க. சரி வாங்க 18 பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கருதுக. விளையுள் விசை இருப்பின் அதுல கதி அதிகரிக்குமா? இது ஒரு பச்சைப்படையான கூற்றுட்டு பார்க்கக்கூடிய உங்களுக்கு விளங்குவினா இவ்வளவு அனுபவம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம்ல இவ்வளவு வினாக்கள் செஞ்சுட்டு வருவீங்க. என்ன காரணம்? திசையெல்லாம் பார்க்கணும் இல்லையா? இப்ப சொல்லுங்க, இப்படி பாருங்க. உதாரணத்துக்கு இந்த குச்சி மேலே இயங்குது, சரியா? மேலே வேகம் இருக்குது. விளைவு விசை கீழே இருக்கணுவீங்கன்னு கதி அதிகரிக்குமா? அதிகரிக்குமா? இல்லை இல்லை. அப்போ கதி குறையும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம நிலை குத்தா மேலே இருந்த ஒரு குச்சியை பார்ப்போமா? அப்போ சொல்லுங்க, அதாவது ஈர்ப்பின் கீழ் மேல் நோக்கிங்கிற ஒரு குச்சி. இப்போ சொல்லுங்க மேல் நோக்கி போக்குள்ள அவரில் விளைவு விசை நிறை கீழே இருக்கு. அப்போ விளைவு விசை ஒன்று இருக்குது கீழ் நோக்கி, ஆனால் அது மேலே போகுது. அப்போ சொல்லுங்க மேலே போக்குள்ள அவரோட கதை என்ன செஞ்சுட்டு வரும்? குறைஞ்சிக்கிட்டு வரும். அமர் முடுக்கிறதால. அடுத்தது சொல்லுங்க, இயக்க திசையிலேயே விளைவில் விசை இருந்தா கதை என்ன செய்யும்? கூடும். இயக்க திசையிலேயே விளைவில் விசை இருந்தா அதுக்கு உதாரணம் தான். இப்ப நம்ம இது ஈர்ப்பின் கீழ் இயக்கம் உள்ள குற்றியை சொல்றேன். இது நல்ல உதாரணம். இப்ப பாருங்க, இது கீழே இயங்கி வருது, நிறையும் கீழ் நோக்கி. அப்ப இயக்க திசையிலேயே விளைவில் விசை இருக்கிறதால அதுல கதி கூடும். இயக்க திசைக்கு எதிராக விளைவில் விசை இருந்தா கதி குறையும். இயக்க திசைக்கு செங்குத்தா விளைவில் விசை இருந்தா கதி மாறாது. பாருங்க, அப்ப விளைவில் விசையால கதி கூடலாம் குறையலாம் மாறாதிருக்கலாம். திசையை பொறுத்து இருக்கிறது. திசை பற்றி ஒன்றும் கதைக்காம எடுப்புல விளைவில் விசை தாக்குது கதி கூடுதுன்னு சொன்னா உடனடியே விளைவில் சொல்லலாமே.
பாருங்க இயக்க திசைக்கு செவ்வன் இருந்தா மாறாது கதை. உதாரணத்துக்கு தான் இது நம்ம 2.5 இல்லை 6ல் வருது வட்ட இயக்கம் உண்டு. இங்கே பாருங்க அதை சொல்றேன். இது ஒரு கிடைவட்ட இயக்கம் மட்டும் எடுப்போம். மேலிருந்து பார்க்கக்குள்ள நமக்கு இப்படி விளங்கும். சரி, இப்படி எடுப்போம். ஒரு பொருள் இப்படி ஒரு வட்ட பாதையில இயங்கு. சரி, ஒரு இலை இப்படி நினைச்சிருக்க வட்ட பாதையில இயங்கு. இப்ப பாருங்க, இப்படி ஒரு மேற்பரப்புல இருக்கிற ஒரு கோணம். இங்க நம்ம இப்படி ஒரு இலையை கட்டிருக்கிறோம். இவர் இப்படி ஒரு வட்ட பாதையில இயங்குறார். அந்த படம் தான் நீங்க சொல்றேன். சரி, அப்ப இவர்ல நிறை செவ்வன் மருதாக்கத்தால் ஈடு செய்யப்படும். இவர்ல இருக்கிற விளைவு விசைண்டா இலை பிரயோகிக்கிற டென்ஷன் மட்டும். சரி பாருங்க, அப்ப இவருக்கு ஒரு விளைவு விசை டி ஒன்று இருக்கும். இவர் இயக்க திசை இந்த இருக்குது பாருங்க. அப்போ இயக்க திசை தொடலி வழியே வேகம், ஆனா விளைவு விசை ஆரை திசையில் இருக்கும். அப்ப இந்த விளைவு விசையால இந்த பொருள்ற சக்தி, அதுலயும் இயக்க சக்தியில இந்த மாற்றமும் வராது. இதுல அழுத்த சக்தி சேஞ்ச் இல்லை, கிடைமட்டத்தில் இயங்குறதுல சொல்றேன். காரணம் பாருங்க, இதுல நான் சொல்றேன், கவனிச்சுட்டு இருக்கேன். அப்ப இதுல நம்ம சொல்லலாம், பார்த்துட்டு இருக்கேன். இந்த வேக திசைக்கு இது எப்படி இருக்குது? செவ்வன். விசைற திசையில பொருளை செஞ்சா என்ன நடக்குது? விசைற திசையில பொருளை செய்யண்டா பாருங்க, அந்த விசையால வேலை செஞ்சு கொடுக்க அவர பொறிமுறை சக்தி கூடும். இந்த விசைக்கு எதிர் திசையில அசைமெண்டா அப்ப இவருக்கு எதிராக அது தன்னை சக்தியில கூட பொறிமுறை சக்தி குறையும். ஆனா இந்த விசைற திசையில இது ஒரு இடமும் இயங்காது. பாருங்க, இந்த இடத்துக்கு வருமெண்டா இந்த இருக்குது. இவர் இந்த பக்கம் போறாரு, இலை பிரயோகிக்கிற இழுவை இங்கே. அப்ப இவருக்கு இது செவ்வனானது, இவர் திசையில அது அசையாது. அப்ப இப்படியான பாருங்க கிடைவட்டத்துல இயங்குற பொருள்ல இந்த அடிக்கிற பாருங்க பிள்ளைகள் இலை பிரயோகிக்கிற இழுவை, இவர் தான் இங்க விளைவு விசை. இந்த விளைவு விசை காரணமாக இவர கதில எந்த மாறலும் வராது. ஏனென்றால் இவரால எந்த வேலையும் செய்யப்படாது. ஏன்னா அந்த இயக்க திசை, அந்த விசைற திசையில பொருள் இயங்காது. விளையணும். அப்ப விளைவு விசையால பொருள்ற கதி மாறாதிருக்கலாம், விளைவு விசையால பொருள்ற கதி கூடலாம். சந்தர்ப்பம் சொன்னேன், விளைவு விசையால பொருள்ற கதி குறையலாம். எடுத்துட்டுக்குள்ள ஒரு முடிவை சொன்னா அது பிள்ளையா நல்லது பிள்ளைகள். ஏ பிள்ளை. ஸோ 18க்கு நமக்கு டைம் இருக்குது, முடிச்சிடலாம். பாருங்க, கதி அதிகரிக்கும் சொன்னதால ஏ பிள்ளை. ஏ பிள்ளை என்றா 1 வராது, 2 வராது, 4 வராது. ஏன்னா எல்லாம் சரின்னு சொல்றதால 4 வராது. அதுக்குள்ளே ஏயும் அடங்கு. இப்ப ஆன்சர் உங்களுக்கு இருக்குது 3வது 5வது தானே. இப்ப அதுக்குள்ளேயும் சொல்றேன், பார்த்துக்கிட்டு பாருங்க. 3வதுலயும் 5வதுலயும் பிஏ பாருங்க. இயக்க திசை மாற்றமடையும் போது விளைவு விசை மாற்றமடையும். இயக்க திசை மாறினான் அப்படி சொல்றாரு. இப்ப பாருங்க, இதுக்கு ஒரு உதாரணத்தை கொண்டே உங்களுக்கு விளக்குறேன். விளைவு விசை மாற்றமடைந்து சொல்றாரு, காரணம் பார்த்துக்கிட்டு. விளைவு விசை மாறணும் பண்றதன் பொருள்ற 6 முடிவுகள் மாறலை. விளங்குதா கதை நான் சொல்லுது? ஏன்னா எஃப் சமன் எம்ஏல எஃப் வந்து ஏக்கு விகித சமனால் அப்போ விளைவு விசை மாறுதுன்னா அதில் எக்ஸலரேஷன்ல சேஞ்ச் வந்திருக்கும். ஆனா ஒன்று விளங்கணும், நீங்க இயக்க திசை மாறுறதால எக்ஸலரேஷன் மாறுபடுமான்னு கேட்டா, ஒரு பொருள்ற இயக்க திசை மாறுபடும் போது 6 முடிவுகள் மாறுபடும். பிழையான கூற்று. ஏன்னா 6 முடிவுகள் என்றா வேகத்திற திசையில தாங்க, அது குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம சொல்ற வேக மாற்றத்தை பொறுத்து. 6 முடிவுகள் சொல்றது ஒரு குறிப்பிட்ட கணத்துக்கு சொல்ற இல்லை, ஒரு நேர இடைவெளிக்கு சொல்றவா. விளங்கணும் அது. விளங்க இயக்க திசை மாறும் போது அந்த பொருள் 6 முடிவுகளும் மாற்றம் அடையும் சொன்னா அது பெருப்பு இல்லை. அப்ப அந்த பொருள்ல விளைவு விசை மாறுபடும் சொல்றது பெருப்பு இல்லை என்று சொல்றேன். பாருங்க, நல்ல உதாரணம். இப்படி நீங்க நிலைக்குத்தா மேலெறிஞ்ச ஒரு பொருளை யோசிக்கணும். நிலைக்குத்தா மேலெறிஞ்ச பொருள் இப்படியோ போய் ஓய்வடைஞ்சு திரும்ப ரிட்டர்ன் ஆகும். பாருங்க, ஓய்வடைஞ்சு திரும்ப அப்படியே கீழே வரப்போகும். சரி, இவரை பார்ப்போம். இப்ப நீங்க சொல்லுங்க, இவர் மேல போக்குள்ளையும் விளைவு விசை கீழே தான் நிறை, ஓய்வடைஞ்சு கீழே திரும்புறாரு, இயக்க திசை மாறுது தம்பி, அப்பவும் விளைவு விசை கீழே தான் நிறை. அப்ப சொல்லுங்க, இயக்க திசை மாறணிக்கு நிறைற திசை மாறணிக்கா, விளைவு விசைற திசை மாறணிக்கா? இல்லை. அப்ப இயக்க திசை மாறக்குள்ள விளைவு விசை மாறுபடும் சொல்றது சரியா பிள்ளை, அது பெரும் பிள்ளை. ஆகவே கூற்று பி பிள்ளை. 6 முடிவுகள் மாறுதான்னு பார்க்கணும், அவ்வளவுதான். ஸோ பி பிள்ளை. சி மாத்திரம் சரி என்று ஒன்று இல்லை. அப்போ ஆன்சர் எதுவும் இல்லைன்னு சொல்றேன். 5வது கூடிடலாம். எம்சிக்கும் இப்படி செய்யணும் நீங்க. சரி, இருந்தும் சி உங்களுக்கு சொல்றேன். இயக்க சக்தி ஒருமை எனின் உந்தமும் ஒருமையா?
ஒன்று சொல்றேன் கவனிங்க. ஒரு காவில உள்ள மாற்றம் பற்றி உங்களுக்கு வினவுறாருண்டா, காவி என்றா 2 ஆளை தீர்மானிக்கப்படுறாங்க. ஒன்று பருமன் தம்பி, இன்னொன்று திசை. அவங்க பாருங்க, பருமன் மாறாதிரிக்க ஒரு காவியம் மாறாதுன்னு சொல்றது பிள்ளை தானே. ஏன்னா பருமன் மாறாதிரிக்க திசை மாறுமன்றா சொல்லுங்க, அந்த காவி மாறுபட்டு. ஏன்னா காவி பருமன்லேயும் திசையிலையும் தான் இருக்கிறார். இப்போ நீங்க சொல்லுங்க, இயக்க சக்தி. இயக்க சக்தின்னு சொல்றது கதியில தங்கியிருக்கிறார். இயக்க சக்தி மாறாதிருக்கிறதுனா கதி மாறாதிருக்குது. அப்படின்னா கதி என்று சொல்றது வேகத்துல பருமன். அப்ப இயக்க சக்தி ஒருமைன்னு நம்ம சொல்லலாம், அந்த பொருள்ற கதி மாறாதிருக்குது, வேகத்துல பருமன் மாறாதிருக்குது. ஆனா வேகத்துல திசை மாறலாம் இல்லையா? மாறலாமா இல்லையா? மாறலாம். அவ சொல்லுங்க, வேகத்துல திசை மாறினா உந்தம் மாறிடுமே. உந்தம் ஒருமை அடிக்காதுங்க. நல்ல உதாரணம் இவர் இந்த இருக்கிறார். இப்ப பாருங்க, இவருக்கு அவரை நான் சொன்னேன், கிடைத்தளத்தில் இயங்குறதால அழுத்த சக்தி பற்றி யோசிக்க மாட்டோம், மாறாதே இருக்கும். அப்போ இந்த பொருளால் இதில் வேலை செஞ்சு கொடுக்கப்படாது. காரணம் சொன்னோம், இந்த பொருள்ற இந்த விசைற இயக்க திசையில, விசையத்தான் சொல்றேன்னா சரி, விசைற இயக்க திசை, அந்த விசைற திசையில இந்த பொருள் எங்கும் இயங்காது. அப்போ இந்த விசையால் இதுக்கு வேலை செஞ்சு கொடுக்கப்படாது. அப்போ இவர கைனட்டிக் எனர்ஜி மாறாது. கைனட்டிக் எனர்ஜி மாறாதுன்னா இவர கதி மாறாது. அவ இந்த இடத்துல இவர கதி வி என்றா, இந்த இடத்துலயும் கதி வி தான். ஆனா பாருங்க, திசை மாறுது. இவர திசை மேல, இவர திசை இங்கே. அப்போ உந்தம் மாறுது பார்க்கலாம். திசை மாறினே நீ உந்தம் மாறு. ஆகவே அது பிள்ளை. ஆனா நீங்க வாசிக்காமலே எல்லாம் பிள்ளை இனத்துக்கு வந்திருக்கலாம். ஸோ 18க்கு 5 வாங்க 19. நேர்கோட்டு இயக்கத்தை மேற்கொள்ளும் துணிக்கை ஒன்றில் அதுல கணியங்கள் வரைவு பகுக்கப்பட்டிருக்கிறான். இது தொடர்பான சரியான கூற்று. எஸ் வந்து பாருங்க, இடப்பெயர்ச்சி டி நேரம். சரி, கவனிச்சுட்டு 19 இது என்ன கேள்வி இல்லாது கேள்வி எழுதிக்கிறது. வளமையா எஸ் YHலையும் டிஏ XHலையும் சொல்றது. ஏண்டா இது டிபெண்ட் வேரியரா, இண்டிபெண்ட் வேரி தான் இவர். சாரா மாறி இவர் ஒரு டிபெண்ட் வேரியா வருவார். அவரில் தான் இருக்கிறார். இதுல அந்த 2 வேரியும் மாறி எக்ஸஸ்ல தான் இருக்கிறார். அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, இந்த வரையும் இப்படி போகுது, இப்படி போரிக்குது வரையும். இப்ப நீங்களே சொல்லுங்க, இது இந்த அச்சில் இது பூச்சியம். அப்ப ஆரம்பத்தில் இடப்பெயர்ச்சி பூச்சியம். இவ்வளவு நேரத்துக்கு பிறகு திரும்பவும் பாருங்க, இடப்பெயர்ச்சி இந்த பக்கமாண்டா கூடுது. அப்ப இடப்பெயர்ச்சி கூடி இருக்குது. இப்ப ஆகப்பெரிய இடப்பெயர்ச்சி இந்த அந்த பெருமதி, திரும்ப இடப்பெயர்ச்சி குறைஞ்சு பூச்சி. அப்ப நம்ம சொல்லலாம், இவ்வளவு நேர இடைவெளியிலையும் தம்பி இந்த பொருள் அடைஞ்ச இடப்பெயர்ச்சி பூச்சியம். அதான் விளைவில் இடப்பெயர்ச்சி. அப்ப சொல்லுங்க, விளைவில் இடப்பெயர்ச்சி பூச்சியம் என்ற ஐடியா வச்சுக்கிட்டு வினாக்குள்ள போமே. முதலாவது சராசரி 6 முடுகலாம். சராசரி 6 முடுகலாம் என்ன, அதை விட்டு கூட அடுத்ததுக்கு வாங்க. சராசரி வேகமா பாருங்க, அதை பத்தி சொல்லுவோம். இது பார்க்கவே விளங்குது, சராசரி வேகம் 0. ஏன் சராசரி வேகம்டா, குறிப்பிட்ட நேர இடைவெளியில, அது சராசரி சொல்றோமே, அந்த நேர இடைவெளியில பொருள் அடைந்த விளைவில் இடப்பெயர்ச்சி 0 சராசரி வேகம் 0. அப்ப இங்கேயே பாருங்க, இந்த நேர இடைவெளியில இவர விளைவில் இடப்பெயர்ச்சி சரியா இங்கே வரக்குள்ள 0. இது இடப்பெயர்ச்சி. அப்ப திரும்பவும் அவர் 0த்துக்கே வந்திருக்கிறார். அப்ப விளைவில் இடப்பெயர்ச்சி 0. ஆகவே சராசரி வேகம் 0. அப்ப அதுல விளங்கப்படுத்துறது கொண்டு 2வது வந்துருக்கு. சரி, 20க்கு வாங்க. 20 பாருங்க. கரடான மேற்பரப்புடைய பலகையில் கோலம் ஒன்று வைக்கப்பட்டு படத்தில் காட்டியவாறு பலகை வலப்பக்கமாக இழுக்கப்பட்ட போது கோலத்துக்கு என்ன நடக்கும் கேட்கிறார். ஒரு ஆய்வை வச்சு விளங்கணும் தம்பி இதுல. ஆனா இப்படியான வினாக்களை 2.6க்குள்ள சேர்த்து கேட்கறதா பொருத்தமாகவும் இருக்கு. சரி, இதான் அந்த என்ன சொல்றாரு ஊர்லையா, கோலமா, ஒரு கோலம் எப்படி இருக்குது. இதுதான் அசைக்கிறார் அவர். பலகையை வலப்பக்கமா இழுக்கிறார். சரி, இப்ப பாரு, கரடான மேற்பரப்பு. இப்ப இதை இழுக்க அப்ப இவர் இந்த மேற்பரப்பு அசைறாருன்னா நமக்கு தெரியும். இயக்கவியல் உராய்வு பற்றி விளங்கிருக்கும். 2 மேற்பரப்புகளுக்கு இடையில தம்பி இயக்கவியல் உராய்வு வரணும்டா, அந்த மேற்பரப்புகளுக்கு இடையில சார்பு இயக்கம் கட்டாயம் இருக்கும். அடுத்த ஒரு விஷயம் தான் தம்பி என்னது,
அந்த இயக்கவியல் உராய்வு செய்கிற திசை பற்றி தெரியும். அதில் வேகம் குறைஞ்சது, ரெண்டு பேருக்கும் இடையில சார்பு வேகத்தில் வேகம் குறைஞ்சால் வேகம் கூடின வர்ற இயக்கத்தை எதிர்க்கும் விதமா அந்த உராய்வை பிரயோகிப்பார். சரி, இப்போ பாருங்க, இவர் நிலையா தானே இருந்தாரு, இதானே இயங்குது. அப்ப இந்த கோலத்துல மேற்பரப்பு இயங்குற பலகை எடுக்குமா, பலகை எதிர்க்கும். இந்த பலகை தான் இயங்குது, ஸ்டார்ட், அதான் இழுக்கும். அப்ப இவருக்கு வேகம் ஆரம்பத்துல இல்லை, அப்ப இவர் ஒரு வேகத்தோட போக இவர் சார்பாக இவர் தான் வேகம் இயங்குறார். அப்ப இது இவர இயக்கத்தை எதிர்க்கும். எனவே பலகையில அவர இயக்கம் வலப்பக்கம்னா அதை எதிர்க்கும் விதமா இந்த கோலம் ஒரு ஃப்ரிக்ஷன் உண்டாகும், இயக்கவியல் உருவாக்கினார். இப்ப சொல்லுங்க, அடுத்த கட்டம் என்ன நடக்கும்? இங்க பாருங்க, இதுக்கு சமணம் எதிருமான மருதாக்கு விஷயம் அது கொடுக்க போகுது. பாருங்க, இது கோலம் பலகையில வழங்கின தாக்கம்டா பலகை சமணம் எதிர்மான மருதாக்கத்தை கோலத்துக்கு கொடுக்கும். அவ கோலத்துல உள்ள உராய்வும் இப்ப வலப்பக்கம் வரும், விளங்கு. சரி, இப்போ கோலத்துல உள்ள விஷயங்கள் கருதணும்னா ஒன்று நிறை, அடுத்தது செவ்வன் மருதாக்கம், அடுத்தது உராய். இப்ப சொல்லுங்க, நிறையும் செவ்வன் மருதாக்கத்தை நம்ம கருதுனா நல்லா பார்க்கணும். இதுல என்ன சரியா நம்ம மைக்ரோஸ்கோபிக் வியூ போடணும்னா செவ்வன் மருதாக்கத்தை சரியா இதுல வராது, விளங்குதா? சரியா மையத்தால போற மாதிரிலாம் இருக்காது. அது வந்து 2.6 கூட விளங்கப்படுத்துவோம். இப்போ அந்த மேலோட்டமா நான் ஆன்சர் போறதுக்கு தான் விளங்கப்படுத்துறேன். சரி, இப்போ பாருங்க, நிறைகீழ மையம் பற்றி நான் சொல்ல வர விஷயம் இல்லை. இந்த இருக்கிற ஃப்ரிக்ஷனால ஒரு டோக் ஒன்று இருக்குது, முறுக்கம் ஒன்று இருக்குது. என்ன சொல்லியா இருக்குது? இடச்சுழியா இருக்குது. இங்க பாருங்க, இது பற்றி இந்த உராய்வு இடஞ்சுழியான ஒரு முறுக்கத்தை உண்டாகும். அப்ப சொல்லுங்க, இடஞ்சுழி முறுக்கம் காரணமாக, நல்லா பார்த்துருக்கீங்க, இடஞ்சுழி முறுக்கம் காரணமாக அப்ப இவருக்கு என்ன செய்யும்? உடனடியே இடஞ்சுழியா ஒரு சுழற்சி இயக்கம் வரும். நல்லா விளைக்கும். அப்ப இவரு உடனடியே பாருங்க, அடுத்த கட்டம் இடஞ்சுழியா சுழல விளக்கிடுவார், இந்த விசையால உண்டாகிற முறுக்கம் காரணமா. சரி, அப்ப இடஞ்சுழியா சுழலுவார். அடுத்தது சொல்லுங்க, வலப்பக்கமா என்ன நடக்கும்? வலப்பக்கம், ரைட், வலப்பக்கம் இப்ப இவர் நிறை நிலைக்குத்த கீழே, செவ்வன் மருதாக்கம் நிலைக்குத்த மேல, அப்ப அதெல்லாம் நிலைக்குத்து விசை. ஆனா வலப்பக்கம் ஒரு விளைவு விசையா உராய்வு இருக்குது. அப்ப இந்த விசை காரணமாக ஒரு வலப்பக்கமாகவும் இயங்குவார். அவ பாருங்க, இவர் அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டாம், வலப்பக்கமா இயங்க இவர் பாருங்க இடஞ்சுழியாகவும் சொல்லணும். இடஞ்சுழியா சொல்ற மாதிரி வலப்பக்கமா இயங்கும். இதான் இவர்ல நடக்கும். சரி, இது எங்க இருக்குன்னு பாருங்க. நேர்கோட்டு இயக்கத்துல வலப்பக்கமாகவும் இடஞ்சுழியா சுழற்சி இயக்கத்தை மேற்கொள்ளும் என்று மூணாவது தெளிவாரிக்கு தம்பி. சரி, இது 20க்கு போயிடலாம். 21 பாருங்க, 21 சரி. இதெல்லாம் சாதாரண வினாக்கள், பெண்ணுக்கிறீர்கள் நோமலான வினாக்கள் தான் போட்டு கிடக்கு. வாகனத்தில் திறந்த பின்பக்கத்துல 40 கிலோ திணிவு ஒன்று பின்பக்க முனையிலிருந்து 0.5 மீட்டர் தூரத்துல வைக்கப்பட்டிருக்கு. மேற்பரப்புகளுக்கு இடையிலான நிலையியல் உராய்வு குணகம் 0.15. நேர் வீதி ஒன்றுல வாகனம் ஓய்வுல இருந்து 2 ஆர்முடுகள், அது சீரான ஆர்முடுகளோட இயங்குது. வாகனம் எவ்வளவு தூரம் இயங்கும் போதும் திணிவு வாகனத்திலிருந்து விழும். அதாவது பெட்டிர அளவை புறக்கணிக்கட்டுமா, அந்த 5 மீட்டரோட ஒப்படைக்குள்ள அதை நம்ம விட்டுவோம். சரி, 21 வாரம். இதுவும் இயக்கவியல் உராய்வு சம்பந்தப்பட்ட வினாதம்பி வாரம். சரி, இதுல பகுதியை வரைக்கும் இப்படி வாகனம் இந்த பக்கமா போகுது. இதான் பெட்டி இருக்கிற இடம். இந்த தூரம் தான் இப்ப நமக்கு 5 மீட்டர். கவனிச்சுக்கிட்டு இப்ப சொல்லுங்க, வாகனம் ஓய்வுல இருந்து தான் இப்படி இயங்கி போகும். இந்த முன்னுக்குள்ள வினா மாத்தானே இதுக்கும் ஒரு வினா பாருங்க, அதே வினா தான். இப்ப இந்த அடிக்குது பெட்டி, இந்த அடிக்கிற வாகனத்துல மேற்பரப்பையும் பாருங்க. யார் இயங்குறாரு? வாகனம் இடப்பக்கமா இயங்க, அப்ப வாகனத்துல மேற்பரப்பு இந்த பக்கம் போகும். அப்ப நம்ம சொன்னோம், இந்த இயக்கவியல் உராய்வு வரும் வேகம் குறைஞ்ச மேற்பரப்பு, வேகம் கூடின மேற்பரப்பு இயக்கத்தை எதிர்க்கும். அப்ப இங்க பெட்டிட வேகம் குறைய, வாகனத்துல மேற்பரப்பு வேகமா போகுது 6 முடி. அப்ப இவர் தான் வாகனத்துல இயக்கத்தை எதிர்ப்பார். அப்ப வாகனம் இடது பக்கம் இயங்குதுண்டா இவர் வலப்பக்கமா ஒரு இயக்கவியல் உராய்வு கொடுப்பார். இதை நான் குறிச்சிக்கிறது வாகனத்துல மேற்பரப்பு உள்ளது.
சொல்லுங்க. இப்போ வாகனத்துல மேற்பரப்பு என்ன செய்யும்? சமனும் எதிருமான மறுதாக்கு விசையை இவருக்கு இடது பக்கமா கொடுக்கும். அப்ப இவருக்கு இடது பக்கம் ஒரு இயக்கவியல் உராய்வு வரும். சரி, இந்த உராய்வு காரணமாக குச்சி ஆறு முடுக்குவார். ஏன்னா இதான் விளைவு விசை அறியும். நிறைய செவ்வல் மறுதாக்க வீடு செய்யப்படும் தம்பி குச்சியில. அப்ப இந்த விளைவு விசை காரணமாக ஆறு முடுக்குவார். இந்த ஆறு முடு எவ்வளவு? ஆறு முடுகள் என்றால் விளைவு விசையை தெளிவாக பிடிக்கும். இந்த விளைவு விசை தம்பி இயக்கவியல் உராய்வு. மியூ இன்டூ ஆறு தானே. ஆறு இங்கே யாருக்கு சமன்? நேரடியாக நிறைக்கு. அப்ப மியூ இன்டூ எம்ஜி தான் விளைவு விசை. அதை எம்மால பிரிக்கிறது. விளைவு விசையை திணிவால பிரிச்சா மியூ எம்ஜியை எம்மால பிரி தம்பி மியூஜி என்று வரும். அப்ப இவருக்கு மியூ சொன்னார் பாரு வினாவுல தசம் 1 அது ஜி 10 பிறகு 1.5. ஆகவே குச்சிட ஆறு முடுகள் 1.5. சரி, அது இருக்கு. நான் சொல்ல வரதுதான். இதுகள்லாம் ஒரு விஷயம் இல்லை, முடிச்சு விட்டுறணும். நேரடியாக என்ன வினாவோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் போயிடும். சரி, அப்ப இது 1.5. ஆனா வாகனம் எவ்வளவு தம்பி இயங்குது? 2. சரி, இப்ப பாருங்க 2 பேரும் இயங்குறாங்க. இவர எக்ஸலரேஷன் இது, வாகனம் இது. வாகனம் தான் வேகமா இயங்குது. சரி, இப்ப நம்ம இப்படி பார்ப்போம். பெட்டி சார்பாக வாகனத்தில் இயக்கம், அது நமக்கு லேசானது. சரியா? பெட்டிட 1.5 தானே. அப்ப சொல்லுங்க, பெட்டி சார்பாக வாகனத்துக்கு என்ன ஆறு மூடு? அப்ப 2 பேரும் ஒரே திசையில இவர் சார்பாக 6 மூடு கணிக்கக்குள்ள இவர் 6 மூடுகளை கழிக்கும். அப்ப 2ல 1.5 போனா இவர் தசமஞ்சோட பெட்டி இங்கே இருக்க இவர் தசமஞ்சோட போறாரு. அதை விளையும். அப்ப சொல்லுங்க, இவர் ஆரம்ப வேகம் 0, 0த்துல இருந்து தசமஞ்ச என்ற 6 மூடுகளோட வாகனம் போகுது. பெட்டி அங்கே இருக்க, அதான் சார்பு இயக்கம். அப்ப பெட்டி இங்கே இருக்க, வாகனம் இந்த பக்கம் போகுது தசமஞ்ச என்ற 6 மூடுகளோட. அப்ப சொல்லுங்க, அந்த அடிக்கிற துண்டு 5 மீட்டர் வருமண்டா இவர் விழுந்துருவார். அப்போ இவர் இங்கே இருக்கிறார், இவர் சார்பான இயக்கம் தான் கதைக்கணும். அப்ப இது சரி, 5 மீட்டர் இயங்க எவ்வளவு டைம் பார்ப்போமா? வாகனத்துக்கு இந்த திசையில S7 half AT வரைக்கும், ஏன்னா U 0 தான். அப்ப S7 half AT வரைக்கும் பார்ப்போம். பெட்டி சார்பான வாகனத்துல இயக்கம். அப்ப பெட்டி இங்கே இருக்க, வாகனம் இயங்க போது எத்தனை மீட்டர்? 5 இயங்கினா பெட்டி விழுந்துடும். பெட்டி சார்பாக வாகனம் போய் கொண்டிருக்குது. எவ்வளவு ஆறு முடுகளோட சொல்லுவோம்? எவ்வளவு? தசமஞ்சு இன்டூ டி வர்க்கம். அப்ப நம்ம சொல்லலாம் டி வர்க்கம் 5 4 இருக்குன்னா 20. டி கணிக்க தேவையில்லை, ஏன்னா திரும்பவும் இடப்பெயர்ச்சி தான் கணிக்க போகிறோம். அதுல வர்க்கம் தான் வரும். அப்ப சொல்லுங்க, இந்த நேர இடைவெளியில வாகனம் இயங்குற தூரத்தை கண்டுபிடிக்கணும். வாகனத்துக்கு திரும்பவும் S7 half AT வர்க்கம். ஏன்னா புவி தொடர்பான தூரம் தானே பார்க்க போறோம் நம்ம. அப்ப சொல்லுங்க, புவி தொடர்பாக வாகனம் என்ன ஆறு முடுகளோட போகுது? புவி தொடர்பாக 2. இந்த நேரம் தானே பார்க்கணும். இந்த நேரத்துல இவர் விழுந்துருவார். அப்ப இந்த நேரத்துல வர்க்கம் 20. அப்ப 2 போக தம்பி உங்களுக்கு 20 மீட்டர் வரும். ஸோ 20 மீட்டர்ல வாகனம் 20 மீட்டர் போகல பெட்டி அதுல இருந்து கரண்ட். புவி தொடர்பாக வாகனம் இயங்கும் 20 மீட்டர் இந்த நேர இடைவெளி. சரி, 20 இருக்கிற ஆன்சர் 2வது. இப்போ வாங்க 22வது. 22ல ஏபிசி எனும் குற்றிகள் சமத்திணிவு எம்ம கொண்டிருக்கிறான். இவை எம்மின் கீழ் 10 அப்படி இருக்கிற இரு நீலா இலைகள் ஏபி பிசியால இணைக்கப்பட்டு இருக்கு. இவை உராய்வற்ற மேசையில் வைக்கப்பட்டு சீல 320 நியூட்டன் கிடை விசையை பிரயோகிக்கிறார். உராய்வில் மேற்படும் இலை ஏபியில தொழிற்படுற உயர் இழுவை என்று கேட்கிறார். 22வது வினா. இதை பாருங்க, இது ஒரு குச்சி, 3 குச்சினா சார், இது ஒரு குச்சி. இது ஏ பி சி. இங்கதான் பிரயோகிக்கிறார் 320 நியூட்டன். சரி பார்ப்போம். இப்ப வினா, இந்த குச்சிகளை எம்எம் எடுத்தா இலையை எம்மின் கீழ் 10 எடுக்கட்டுமா? ஏபியில தொழிற்படுற உயர் இழுவை. இதை பாருங்க, நமக்கு இதான் எம் போட்டு எம்மின் கீழ் 10 விட நான் லேசிக்கு சொல்றேன் பாருங்க. நான் முன்னுக்கு சொல்லிருக்கேன். இந்த முழு தொகுதியிலையும் ஒவ்வொரு புள்ளிலையும் தாக்க மறுதாக்க சோடியெல்லாம் போக இங்க இயக்கத்தில் இருக்கிற உராய்வெல்லாம் இல்லை. ஆகவே முழு தொகுதியிலையும் உள்ள விளைவு விசை விளங்கணும் 320 தான். விளங்குதா? இப்ப நான் அதை லேச உங்களுக்கு இப்படி சொல்றேன். இவர் 10 இவர் 10 இவர் 10 எடுத்தா
அதை 10 பிரிக்கிறே தானே இல்லை என்ன இவர் எம்ண்டா இது எம்மின் கீழ் 10. அப்போ இது 10 அது எத்தனை உண்டு. அப்போ இது உண்டு தம்பி வேலை லேசி. அப்போ இப்போ சொல்லுங்க மொத்த திணிவு எத்தனை ஃபுல்லா 32. அப்போ சொல்லுங்க 32 திணிவுலையும் தாக்குறது 320. 32 திணிவுலையும் நான் கிலோகிராம் சொல்ல வரேன், இல்லை பொதுவாக சொல்றேன். 32லயே 320. அப்போ ஒரு திணிவுல தாக்குறது எத்தனை 10 லேசா சொல்லலாம். 32லயே 320 ஒரு திணிவுல 10. அப்போ இப்போ வாங்க இந்த தானே ஏபி என்ற இலை இதுல உயர் இழுவை எங்க இருக்க மாட்டா இங்கே தானே இருக்கு. ஏண்டா இதானே பெரிய திணிவு. நம்ம தெரியும் திணிவு பெருசா இருந்தா விளைவு விசை பெருசா நான் சொல்லிருக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரே ஆறுமுடுகளோட போறாங்க. அப்ப இந்த ஆறுமுடுகம் தொகுதியில விளைவு விசை என்றா திணிவுக்கு நேர்வீத சமம். அப்ப நீங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா இதுவும் ஏபியில உள்ள ஒரு புள்ளியில உள்ள இழுவை தான். ஆனா இதுக்கு பாருங்க இந்த புள்ளி இவ்வளவு திணிவுக்கு புரியுது. அப்ப இதுல இந்த பக்கமா போக 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 நம்ம கவ் பண்ற திணிவு கூடிக்கிட்டே வருது. அப்ப விளைவு விசையும் கூடிக்கொண்டே வருது. அப்ப ஏபி என்ற இலையில உள்ள உயர் இழுவை என்று கேட்டா அது பியோட இணைய இடத்துல இருக்கு. அப்ப சொல்லுங்க இவ்வளவு துண்டுகளையும் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு துண்டையும் இந்த இடத்துல வலது பக்கமா ஒரு விசை இருக்கும். அதான அந்த இடத்துல உள்ள உயர் இழுவை. அவ சொல்லுங்களேன் ஒரு துண்டு ஒரு திணிவுக்கு எவ்வளவு சொன்னோம் 10 நியூட்டன் விளையும். அவ எவ்வளவு மெத்தின திணிவு 10 3 11. அப்போ ஒரு துண்டுக்கு 10 ஒரு திணிவுக்கு 10 11 திணிவுக்கு எத்தனை 110. அப்ப இந்த இடத்துல உள்ள இழுவை 110 நியூட்டன். அப்பதான் அது அந்த ஆறுமுடுகளோட கொண்டு போயிட்டு இருக்கு. அப்படியே யோசிச்சுங்க சார். ரைட். அப்ப பாருங்க 110 நியூட்டன் என்று இருக்கிற ஆன்சர் உங்களுக்கு இரண்டாவது. 23க்கு வாங்க. 23 தம்பி இங்கே எழுதுறேன்னு பாருங்க. 30 மீட்டர் உயரத்திலிருந்து ஒரு கல் விழவிடப்படுது. அதே நேரம் இரண்டாவது கல் இப்படிதான். இதுக்கு பெரிய விளக்க தந்துக்கிட்டு அதுக்குள்ள தியரி படிப்பிக்கிறது நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அது இல்லைன்ற நோக்கம். இப்படி நீங்க யோசிக்கிற பிள்ளைகளை வரணும். அதுக்கு உங்களுக்கு என்ன பிசிக்ஸ் தேவையோ அதை படிங்க. படிக்கிற காலத்துல அதை படிங்க. சுருக்கமா படிச்சுக்கணும். சுருக்கமா இருக்கணும், நல்ல விளக்கமாகவும் இருக்கணும். சரி, 30 மீட்டர் உயரத்திலிருந்து ஒரு கல் விழுது. அதே நேரம் இரண்டாவது கல்ல அடியிலிருந்து மேலே எறிகிறாரு. அதுல கதி 30 மீட்டர் per செகண்ட். ஸோ இரண்டும் நிலத்திலிருந்து எவ்வளவு உயரத்துல ஒன்றை ஒன்று சந்திக்கும் என்று கேட்கிறார். சரிங்க பாருங்க, இது நிலமட்டம். கீழிருந்து ஒரு ஆளை எறிகிறோம் 30 என்ற கதியோட, மேலிருந்து ஒரு ஆளை விடுவிக்கிறோம். அவரை விடுவிச்சது 30 மீட்டர் உயரத்துல. ரெண்டும் ஒரே கணத்துல தான் நடக்குது. எங்க சந்திக்கும் என்று கேட்கிறார். இதுக்கு இப்படி வேலை பாருங்க. பாருங்க, இப்படிதான் சொல்றது. இது இப்போ இவரை நிப்பாட்டுவோமா? இங்க நிப்பாட்டு. இவரை நிப்பாட்டுனா இவர் சார்பாக இவர் இயக்கம் பார்க்கும். இப்படியான இயக்கங்கள் சரியான லேசா செய்யலாம். காரணம், இவருக்கும் கீழ் நோக்கி ஆரம்பிச்சு இவருக்கும் கீழ் நோக்கி ஆரம்பிச்சு தம்பி வழியில இயங்கக்கூடாது. அப்போ இவர் சார்பாக இவருக்கு 6 முடு இருக்காது. ஏன்னா 2 பேரும் ஒரே 6 முடுகள். அப்ப சார்பு 6 முடு இருக்காது. சார்பு 6 முடு இல்லைன்னா என்ன தம்பி அர்த்தம்? இவர் சார்பாக இவர் சீரான வேகத்துல தான் இயங்க போறாரு. ஏன்னா 6 முடு இல்லை சார்பா. சரி, அப்ப சீரான வேகம். சரி, இவருக்கு ஆரம்ப வேகம் இல்லை தானே. அப்ப இவர் எங்கனே நிப்பாட்டினோம்ட்டா இவர் சார்பாக இவர் ஆரம்ப வேகம் 30 தான். ஏன்னா இவருக்கு ஆரம்ப வேகம் இல்லை. அப்ப இவர் சார்பாக இவர் ஆரம்ப வேகம் 30. அப்ப இவர் இங்கனே நிப்பாட்டியாச்சு. அப்ப இவர் 30 என்ற வேகத்தோட சீரான வேகத்தோட போவார். என்ன சொல்லிட்டோம்? இவர் சார்பாக இவர் 6 முடுகள் மூச்சு. இவர் சார்பாக இவர் ஆரம்ப வேகம் 30. அப்ப இவரை இங்கே நிப்பாட்டிட்டோம். அப்ப இவர் 30 என்ற வேகத்தோட போறாரு. அப்ப நீங்களே சொல்லுங்க, இவர் 30 மீட்டர் இவர் இங்க நிப்பாட்டியாச்சு. 30 மீட்டர் போனா தானே இவரை சந்திப்பாரு. அப்ப சொல்லுங்க, ஒரு ஆள் 30 மீட்டர் per செகண்டோட போறாரு. அப்போ ஒரு செகண்ட்ல 30 மீட்டர் போயிடுவார். 30 மீட்டர் போனா இவரை சந்திச்சிடுவார். அப்ப சரியா 1 செகண்ட் எடுக்கு இல்லையா? இப்ப சொல்லுங்க, அப்போ சந்திக்க எடுக்கிற நேரம் 1 செகண்ட் பிடிச்சாச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு பொருளை நம்ம வழியில ஓய்வுல இருந்து விட்டா முதலாவது செகண்ட் எவ்வளவு தூரம் விடும்? 5 மீட்டர். எல்லாருக்குமே தெரிஞ்ச பிசிக்ஸ். அப்ப பாருங்க, 1 செகண்ட்ல சந்திக்குது. அப்ப இவர் 1 செகண்ட்ல சரியா 5 மீட்டர் கீழே விழுவார். அப்ப இவர் 5 மீட்டர் விழுந்தா அப்ப இவர் எவ்வளவு போரிக்கணும் அந்த 1 செகண்ட்ல? 25 மீட்டர். விளங்குதா? அப்ப பாருங்க, நிலத்துல இருந்து சந்திப்பு நடந்திருக்குது 25 மீட்டர்ல. சரி, 25 இருக்கிற ஆன்சர் தம்பி 5வது. அடுத்ததுக்கு வாங்க 24க்கு. சரி, இதை பாருங்க. 24ல எரிபொருள் ஒன்று நிலத்திலிருந்து எரியப்பட்டு
2 செகண்டுக்கு பிறகு கிடையோட 30 பாகை சாய்வில் இருந்திருக்கும். 3 செகண்டுக்கு பிறகு கிடையாவே இயங்குது. அப்போ இது ஒரு எரிய இயக்கம் வினா. ஸோ வினா ஆரம்ப கதி என்ன, எரியும் போது கிடையோட அமைந்த கோணம் என்று வினவுறாரு மீது. சரி, இப்படி பார்ப்போம். இதான் அவர் எரிஞ்ச கிடை மட்டும் ஆரம்பத்தில் இப்படித்தான் இயங்கி போறதா இருக்கும். இதான் அதி உயர் புள்ளி. சொல்லுங்க, 3 செகண்டுக்கு பிறகு வேகம் கிடையா இருக்குது. தெளிவா வரைக்கும் பாருங்க. 3 செகண்டுக்கு பிறகு கிடையா இயங்குது. அப்ப 3 செகண்டுக்கு பிறகு கிடையா இயங்குதுன்னா அதி உயர் புள்ளிக்கு வந்துட்டு இங்க வேகம் 0. சரி, எப்படி கிடையா போகும். இப்ப சொல்லுங்க, அப்ப எரியற் புள்ளியில இருந்து எரியற் புள்ளியில இப்படி பார்ப்போம் 2 வேகத்தை 3 செகண்ட்ல இது அதி உயர் புள்ளிக்கு வந்துட்டு தம்பி. அதான் இங்க உள்ள இருக்கு விளங்குதா. 3 செகண்ட்ல அதி உயர் புள்ளிக்கு வந்துட்டு. ஏன்னா 3 செகண்ட்ல வேகம் கிடையாது. இப்ப சொல்லுங்க, அப்போ ஆரம்ப வேகமே விடும். நமக்கு தெரியும் இல்லையா, மேல் நோக்கி எரிஞ்சா ஒவ்வொரு செகண்டுக்கும் அதில் வேகம் நிலைக்குத்து வேகத்தை சொல்லுவோம். நிலைக்குத்தா எரிகிற பொருள் அல்லது நம்ம ஈர்ப்பின் கீழ் இயங்குகிற பொருளுக்கு நிலைக்குத்து வேகம் சொன்னோம்னா அது மேல் நோக்கி இயங்க வேண்டாம். ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 அளவு குறைஞ்சி போகும். என்ற வேக மாற்றம் நமக்கு தெரியும். ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 அளவு போகும். சரி, அப்போ நீங்களே சொல்லுங்க, ஆரம்ப வேகம் எவ்வளோ இருந்திருக்கும்? 30 இருந்தால் ஒரு செகண்டுக்கு பிறகு 10 குறைஞ்சி 20. அடுத்த ஒரு செகண்டுக்கு பிறகு 10 குறைஞ்சி 10. அடுத்த ஒரு செகண்டுக்கு பிறகு அந்த 10 குறைஞ்சி 0. அப்போ ஆரம்ப வேகம் 30. விளங்கிட்டாது. சரி, அடுத்தது பாருங்க, இவர கிடை வேக கூறு ஒன்று நிற்கும். இந்த வேக கூறு v என்றால் இதுவும் அதானே. சரி, இப்போ 2 செகண்டுக்கு பிறகு சொன்னார் உங்களுக்கு. இது 1 செகண்ட், இது 2 செகண்ட் எடுப்போமே. 2 செகண்டுக்கு பிறகு இதுல வேகம் இந்த இருக்கு இல்லையா, கிடையோட 30 பாகை. இப்ப நமக்கு தெரியும், இங்க பார்க்கணும் 2 செகண்டுக்கு பிறகு வர்ற வேகம் எத்தனை? 10. ஏன்னா 3 செகண்ட்ல அப்படியோ வேகம் நான் நிலைக்குத்து வேகம் சொல்றேன்னு சொல்லி நிலைக்குத்து வேகம் 10. ஏன்னா அடுத்தது நிலைக்குத்து வேகம் 10 குறைஞ்சு 0 வந்துட்டு ஒரு செகண்ட். அப்ப 2 செகண்ட் முடிய நிலைக்குத்து வேகம் 10க்கு குறைஞ்சிருக்கு. கிடை வேகம் மாறாது, அது v என்றா இங்கேயும் v தான். இப்ப இது கிடையோட தான் விளையுள் வேகம். இது கிடையோட 30 பாகையா வச்சுதான். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த இருக்கிற கிடை கோணம் இருக்கிற ஆரம்பத்தில் எரியல் கோணம் 30 விட பெருசா சின்னதா? பெருசு. ஏன் அப்படி சொல்றோம்? நமக்கு தெரியும், இவர் நிலைக்குத்த மேல அல்லது எரியற் புள்ளியிலிருந்து அதி உயர் புள்ளி வரும் வரைக்கும் கிடை வேகம் மாறாது. ஆனா நிலைக்குத்து வேக கூறு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால விளையுள் வேகம் என்ன செய்ய வேண்டாம், கிடையாக பிள்ளைகள் அந்த நிலைக்குத்து இந்த விளையுள் வேகம் கிடையாகவே அதிகரித்து கொண்டு வரும். அதாவது கிடையோட அதை அமைக்கிற கோணம் குறைஞ்சு கொண்டு வரும். அவர் கிடை பக்கம் சாஞ்சு கொண்டு வருவார். அப்ப இந்த இடத்துல தான் 30 இங்க உள்ளது 30 பாகையோட பெருசு இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிறது தான் அப்படியே திரும்ப கிடை பக்கமா சாஞ்சி 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 இங்கதான் 30 வருது. அப்படி அப்ப ஆரம்பத்துல 30 விட பெருசு. ஆரம்பத்துல விளையுள் வேகம் 30 விட பெருசு. ஏன்னா இதுவும் சேர்ந்து தான் விளையுள் வேகம். அப்ப சொல்லுங்க, ஆரம்பத்துல எரியற் கோணம் 30 விட பெருசு யோசிச்சிருக்கோம். அப்ப சொல்லுங்க, ஆரம்பத்துல எரியற் கோணம் 30 என்று சொல்றாரு உங்களுக்கு. 4வதுலயும் இருக்குது, 3வதுலயும் இருக்குது, 2ஐயும் விட்டுரும். அடுத்தது முதலாவது ஆன்சர் வராது தம்பி. ஏன்? எரியற்கதி 30க்கும் விக்கும் விளையும். அது 30 விடையும் பெருசு, வியை விடவும் பெருசு. ஆனா முதலாவது ஆன்சர்ல 10 சொன்னாரு. அப்ப அதையும் விட்டுரும். அப்ப ஆன்சர் 1 வராது, 3 வராது, 4 வராது. இனி பார்க்கணும் 2ஆ 5ஆன்னு பார்க்கணும். சரியா? இப்ப பாருங்க, அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். இதுல கவனிங்க. இப்ப இதுல நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த இடத்துல வி, இந்த இடத்துலயும் வி. அப்ப இது 2 5 பார்க்கறதுக்கான ஐடியாவை சொல்றேன். 45 பாக வரலாமா? 45 பாக வரணும்னா இங்க பாருங்க, அதை சொல்றேன். இது 45 பாக வரணும்னா இதுவும் சமனா இருந்திருக்கணும். அப்ப இது 30 இதுவும் 30. அப்ப இங்க கிடைக்கூறு 30 வரக்குள்ள நீங்க சொல்லுங்க, இந்த கோணம் 30 வருமா? இல்லை, இல்ல எதிர்பக்கம் 10 அயற்பக்கம் 30 வந்தா 1 கீழ் 3 அழுவா. அப்ப டான் டீட்டா 1 கீழ் 3டா டீட்டா 30 பாகை வராது. அப்ப நம்ம சொல்லலாம் இந்த கோணம் 45 வராது. அப்ப சொல்லுங்க 45 வராது. அப்ப ஏதாவது ஆன்சர் 2வது ஆன்சர் சுருக்காதீங்க, முடிச்சிடலாம். அப்படி செய்யப்படாதுங்க. இருந்தும் நான் இதுகளெல்லாம் கடிச்சு காட்ட போறேன். சரி, இங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் டான் 30 எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் இல்லையா தம்பி? டான் 30 1/3. அப்ப எதிர்பக்கம் 10 அயற்பக்கம் வி. அப்ப சொல்லுங்க, வி சமனதிக்கும் 10 வர்க்க மூலம் 3. அப்ப அந்த வேகம் 10 வர்க்க மூலம் 3. இப்ப இங்க உள்ள கோணம் தீட்டா வேண்டா டான் தீட்டா சமனதிக்கும்
எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். எதிர்பக்கம் 30. அயற்பக்கம் தான் நீங்க சொன்ன 10 வர்க்க மூலம் 3. இதன்படி 0 0 போக 3 வர்க்க மூலம் 3 பிரிச்சிங்கன்னா மேல வர்க்க மூலம் 3 tan θ √3 என்றா θ 60 பாக வரும். அப்ப எரிய கோணம் 45 இல்ல 60. சோ ஆன்சர் நீங்க வந்துடலாம் 2வது. விளையுள் கதி கண்டுபிடிச்சிங்கனால 2 வர்க்கிச்சு கூட்டி வர்க்க மூலம் எடுத்தா உங்களுக்கு 2வது ஆன்சர் தான் வரும். சரி, அப்ப 2வது வந்துருவீங்க. 25 வா 25 கடைசி வினா. இதுல சொல்றாரு ஒப்பமான கிடைத்தளத்தில் உள்ள வாகனத்தில் இயந்திர துப்பாக்கி ஒன்று பொருத்தப்பட்டிருக்குது. துப்பாக்கி செகண்டுக்கு 10 சன்னங்களை சுடுது. செகண்டுக்கு பாருங்க பிள்ளைகள், சன்னம் ஒன்றுட திணிவு 10 கிராம். சுடப்படும் இவை கிடையாக 500ஓட போகுது. இதெல்லாம் நடக்குது 1000 கிலோ திணிவு உள்ள வாகனத்தில் வச்சுதான் சுடுறாரு. அப்படின்னா அந்த வாகனத்தில் 6 மூடுகள் என்ன சொல்லுங்க. அப்போ இப்படி சுடும் போகுது. அப்படிதான் சுருக்கம். அங்க பிள்ளைகள் அந்த குண்டுகளில் தொழிற்பட்ட விசையும் சராசரி விசை எடுக்கும். அந்த வாகனத்தில் தொழிற்படுற விசையும் பரமல்ல சமன் தாக்கமரதாக சொல்லியா கருதி விடுவோம். அப்போ வாகனத்துல தொழிற்பட்ட விசையை நம்ம குண்டுகளில் தொழிற்பட்ட விசையிலிருந்து வருவோமே. குண்டுகள்ல ஒரு செகண்ட்ல தொழிற்பட்ட விசையை பார்ப்போமா? சரி, அப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம இப்படி கருதினாலும் சரி, ஒரு செகண்டுக்கு பார்த்தாலும் சரி, அல்லது ஒரு செகண்டுக்கு 10 சன்னம் சுடப்படுதுன்னா ஒரு சன்னம் சுடப்படும் தசம் 1 செகண்ட்ல இல்லைங்களா? அப்ப அதுல இருந்து நீங்க வரலாம். சரி, இப்ப நான் எடுக்கிறேன். அந்த ஒரு சன்னம் சுடப்படக்குள்ள தம்பி, ஒரு சன்னம் இவருக்கு வாரத்தை பார்ப்போமா? எவ்வளவு விசையை பார்ப்போமா? m இன்ட்டு வேக மாற்றத்தின் கீழ் நேரம். ஒரு சன்னத்திர திணிவு 10 கிராம் அப்படின்னா கிலோகிராம்ல 10^2. சரியா? ஒரு சன்னத்துக்கு இன்டு என்ன வேகத்தோட சுடப்படுது? 500. ஆரம்ப வேகம் இல்லை, வேக மாற்றம் அது 500 தான். நேரம் நம்ம சொன்னோம் எவ்வளவு? ஒரு செகண்டா தசம் 1 செகண்ட். தசம் 1 செகண்ட். என்ன ஒரு செகண்ட்ல 10 சன்னம். அப்போ ஒரு சன்னம் சுடப்படுது தசம் 1 செகண்ட். அப்ப இது தசம் 1. இந்த விசை தான் வாகனத்துக்கு வரும். அப்போ அதெல்லாம் எதிர் திசையில இந்த விசை காரணமாக வாகனத்தில் 6 மூடு தானே, F = ma. அப்ப இந்த விசையை நீங்க அவர் ma-க்கு சமப்படுத்துவாங்க. m வந்து வாகனத்துல 10 இன்டு அவர் எக்ஸலரேஷன். சரி, இதை பாருங்க. இந்த 10^2 வராது. சரியா? இது மேல வந்தா ஒரு 10, இதுல ஒரு 10 விட்டுக்கணும். அப்ப எக்ஸலரேஷன் இங்க 5 தானே இருக்குது. 10^2 பேலன்ஸ், அதை கொண்டு போய் பிரிச்சு விடுங்க. 5/100 தசம் 0.5 மீட்டர் செகண்ட் -2. இது வாகனத்துல எக்ஸலரேஷன் இருக்கு. தசம் 0.5 மீட்டர் செகண்ட் -2 எங்க இருக்குது பாருங்க. அப்படி இருக்கிறது 2வது. அப்போ இதான் ஒரு முழு பேப்பர். அப்ப இந்த பேப்பர்ல நான் சொல்றேனே, நீங்க யோசிச்சு செய்யற வினாக்களை அமைஞ்சா அப்படி சொல்றதுண்டா என்ன பொறுத்த வரைக்கும் 13 சொல்லலாம். 13 மற்ற வினாக்கள் பிள்ளைகள் நீங்க அழகா ஆன்சர் போகலாம். பிழை விடுறதுக்கு இடமில்லை. அழகா ஆன்சர் போகலாம். நீங்க வேலைய வினாக்கள்ல நிறைய வந்து சார்பு இயக்கம் எடுத்து வச்சிருக்கிறார். சார்பு 6 மூடுகள் சம்பந்தப்பட்டு யோசிக்க சொல்றாரு. மற்றபடி நீங்க பிழை விடக்கூடாது. அழகா செய்யற பேப்பர் இதெல்லாம். சரி, இதோட பார்க்கலாம்.